ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொங்கு ருச்சி. நாம் இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 பெரிய வெங்காயம், 3 பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 கையளவு புதினா இலை, 1 கையளவு கொத்தமல்லி இலை. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 500 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இது 3 ஒவ்வொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் தேவையான அளவு ஆட் பண்ணி 5 விசில் வச்சு மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மட்டன் வெந்ததும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சீரக சம்பா அரிசி நான் 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை கழுவி அதில் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது பிரியாணி பவுடர் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை ஒரு கல்லில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தயிர் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரியாணி தாளிக்கிறதுக்காக நமக்கு தேவையான ஸ்பைசஸ்: பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. சூடானதும் 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டு கிளறி விடுங்க. இந்த பிரியாணி ஸ்பைசஸ் நல்லா பொரியட்டும். இப்போ நாம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுருங்க. பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா சாஃப்டாக ஆனாதான் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓரளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவை போடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிடுங்க. தக்காளியும் நல்லா சாஃப்டாக பேஸ்ட் மாதிரி வதக்கிடணும். அப்போ தான் ரொம்ப நல்லா வரும்.
தக்காளி வதங்கிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுதான் நம்மளோட மெஷரிங் கப். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். நான் வேக வச்ச மட்டன் தண்ணியை அளந்து ஊற்ற போகிறேன். நான் 2 கப் ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ 4 கப் தண்ணி ஊற்றணும். ஸோ டோட்டலி 4 கப்ஸ். 3 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி அண்ட் 1 கப் அரிசி ஊற வச்ச தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வேக வச்ச மட்டனையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போடுங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியில் உப்பு இருக்குது. ஸோ பார்த்து ஆட் பண்ணணும். நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிடுங்க. அரிசி நல்லா கொதிக்குது. கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஹை ஃப்ளேம்லேயே கிளறலாம், தப்பில்லை. இப்போ நம்ம தம் வைக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் லெமன், 1 டீஸ்பூன் பிரியாணி பவுடர் அண்ட் ஃபைனலி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் தம் வச்சுருங்க. தம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, உதிரியாகவும் இருக்குது. இந்த மாதிரி சைடில் இருந்து கிளறி விடுங்க. நடுவில் கரண்டி போட்டிங்கன்னா ரைஸ் உடஞ்சிடும். நம்ம டெலிஷியஸ் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.